ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذروا ظاهر الإثم وباطنه صدق الله العظيم. النعمان بن بشير رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا وإن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب متفق عليه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு நிரப்பமான ஒரு பூர்த்தியான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதன் கிட்டேயும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த வாழக்கூடிய இந்த சுருக்கமான வாழ்க்கையின் மூலமா மனிதன் எப்படியாவது சொர்க்கவாதியாக மௌத்தாக வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதன் கிட்டேயும் எதிர்பார்க்கிறார். எனவே மனிதன் சொர்க்கவாதியாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவன் வாழக்கூடிய வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல் இபாதத்துகளுடைய விஷயத்துல அதிகமாக ஆசை ஆர்வத்தை அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னாவின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு ஆசை காட்டிக்கொண்டே இருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏனென்றால் வாழக்கூடிய வாழ்க்கையில மனிதனுடைய இலக்கு சொர்க்கம். அதை விட்டு வேற இலக்கு மனிதனுக்கு கிடையாது. மனிதனுடைய நோக்கமே சொர்க்கம்தான். அந்த சொர்க்கத்தை எப்படியாவது மனிதன் அடையணும், தப்பி தவறியாவது வாழ்க்கையில் அவன் நரகவாதி ஆகிடக்கூடாது என்பதற்காக அமல் இபாதத்துடைய விஷயத்துல எப்படி அல்லாஹ் தஆலா ஆசை ஆர்வத்தை ஊட்டி கொண்டிருக்கிறானோ அதை விட அதிகமாக பாவத்துல இருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல பலவிதமான எச்சரிக்கைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மனிதர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா பாவத்தை பற்றி பொதுவாக பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் முழு மனிதன் செய்யக்கூடிய அந்த பாவத்துடைய சுருக்கமான விடயங்கள் அல்லாஹ் விளங்கப்படுத்தினார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வதரு லாஹிரல் இஸ்மி வபாத்தினா, மனிதன் துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல மனிதனால நடக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பாவம் தான் நீங்க. ரெண்டு பாவத்துக்குள்ளாலதான்
முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவமும் அடங்கும். அதுல முதலாவது பாவம் தான் லாஹிருல் இஸ்ம் என்று சொல்லக்கூடிய பாவம். லாஹிருல் இஸ்ம் என்றா ஒரு மனிதன் வெளிரங்கமான உறுப்புகளால செய்யக்கூடிய பாவங்கள். இதுக்கு சொல்லுவாங்க லாஹிருல் இஸ்ம், வெளிப்புறத்தால நடக்கக்கூடிய பாவம். இந்த பாவத்தை விட இஸ்லாத்துல பயங்கரமான ஒரு பாவம் தான் பாத்தினுல் இஸ்ம் என்று சொல்லுவாங்க. இந்த பாவம் இது வெளிரங்கமான தோற்றத்தால நடக்காது, வெளிரங்கமான உறுப்புகளால நடக்கிறல்ல. இந்த பாவம் ஒவ்வொரு மனிதனோட கல்வோட சம்பந்தப்படும். உள்ளத்தால நடக்கக்கூடிய பாவம் உள்ரங்கமான பாவம். அதுதான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மனிதன் வெளிப்புறத்தால வெளிரங்கமான உறுப்புகளால செய்யக்கூடிய பாவம் இதை விட 70 மடங்கு சித்தத்தானது, கடினமானதுதான் ஒரு மனிதனுடைய கல்வால நடக்கிற பாவம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உடம்புல அலா வஹின்ன ஃபில் ஜஸதி முலகா, ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு சதை பிண்டத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு சதத்துண்டு ஒன்று இருக்குது. சொன்னாங்க அந்த சதத்துண்டு இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதத்துண்டு அந்த சதை பிண்டம் எப்ப சீரான முறையில இயங்க ஆரம்பிக்குதோ அந்த மனிதனுடைய முழு உடம்பும் சீராகிரும். அந்த சதை பிண்டம் எப்ப கெட்டு போக ஆரம்பிக்குதோ மனிதனுடைய முழு வாழ்க்கையும் முழு உடம்பும் கெட்டு போகும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, அது என்ன சதை பிண்டம் தெரியுமா? அலா வஹியல் கல்ப், அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம் என்பதாக சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உள்ளம் சம்பந்தப்பட்ட பாவம் என்று சொல்லக்கூடிய நேரம் அதிகமான மனிதர்களுக்கு இந்த உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவம் அது ஒரு பாவமா என்றே தெரியாது. இது வாழ்க்கையில் ஒரு பாவமா, இதுவும் ஒரு பாவமா எழுதப்படுமா என்று அதிகமானவங்களுக்கு தெரியாது. ஏனென்றா இந்த உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவத்துல பலவிதமான பாவங்கள் இருக்குது. நேரத்துக்கு ஏற்றத போல 1-2 பாவங்களுடைய கடுமையை மட்டும் பார்ப்போம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் சம்பந்தப்பட்ட பாவத்துல உலமாக்கள் சொல்றாங்க அஷத்துல் அம்ரால், உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட நோய்கள்ல பாவங்கள்ல கடினமான ஒரு பாவம் உண்டு. அப்படி என்றா உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவங்கள்ல பல பாவம் ஈகுது, அதுல ஆக பயங்கரமான ஒரு பாவம் உண்டு. இந்த பாவம் எந்த மனிதன் கிட்ட இல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதர்களுக்கு மத்தியில் இந்த பாவம் ஊடுருவிக்குது. அதிகமானவங்களுக்கு தெரிய இது பாவமா என்று சொல்லுவாங்க உலமாக்கள். அசத்துல் அம்ரால், நோய்கள்ல கடினமான நோய், பாவத்துல பயங்கரமான பாவம் தான் பொறாமை என்று சொல்லக்கூடிய பாவம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க லா யக்லு ஜஸதின் அன் ஹஸதின், எந்த மனிதனுடைய உடம்பும் பொறாமையை விட்டு நீங்கினதாக சரித்திரம் கிடையாது. எல்லா மனுஷன்கிட்டும் பொறாமைக்கும். இந்த பொறாமையை பத்தி அதிகமானவங்களுக்கு தெரியாது, நாங்க அதை பத்தி தேடுறதும் கிடையாது. பொறாமை எப்படியான பாவம் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்க யோசிக்கிறது ஒரு மனுஷன் கிட்ட ஈக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க பார்த்து கொதிக்கிறது மட்டும்தான் பொறாமை என்று சொல்லி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொறாமை லேசான ஒரு பாவம் அல்ல. வானத்துல நடந்த முதல் பாவம் பொறாமை, பூமியில நடந்த முதல் பாவம் பொறாமை, பல பாவங்களுடைய அடிப்படையான பாவம் பொறாமை, மனிதனுடைய ஈமான அழிச்சு நாசமாக்குறது பொறாமை. சமூகத்துல பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு பேர் சூனியக்காரனா மாறினது எதால? பொறாமையால. எவ்வளவு பேர் செய்வினக்காரனா மாறினது எதால? பொறாமையால. எவ்வளவு பேர் துனியால வாழக்கூடிய நேரம் இன்னும் ஒரு மனிதனை கொலை செஞ்சது எதால? பொறாமையால. இன்னும் ஒரு மனிதனுடைய சொத்து செல்வத்தை கொள்ளை அடித்தது எதால? பொறாமையால. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஈயாக்கும் வல் ஹஸத், பொறாமையுடைய விஷயத்துல நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஃபஇன்னல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாதி கமா தஅகுலுன் நாருல் ஹஸப் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, மனிதனுடைய பாவங்களை மனிதனுடைய நன்மைகளை எப்படி பொறாமை எரிச்சு நாசமாக்கும் தெரியுமா? ஒரு நெருப்புல நாங்க விறக போட்டா எப்படி அந்த நெருப்பு விறக எரிச்சு சாம்பல் ஆக்குதோ அத போல மனிதனுடைய நன்மைகளை அழிக்கிற பாவம் தான் பொறாமை என்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் பலவிதமான பாவங்களை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான். பலவிதமான பாவங்கள்
பலவிதமான பயங்கரமான நோய்களை விட்டு எச்சரிக்கை செஞ்சீங்க. இதை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. அதுல ஒன்றுதான் பொறாமப்படக்கூடியவனுடைய பொறாமையை விட்டும் பாதுகாப்பு தேடுங்க. இது லேசான ஒரு விடயம் அல்ல. பொறாமப்படக்கூடிய மனிதனுடைய அந்த பொறாம குணத்தை விட்டு அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுங்கன்னா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய நோய்க்கு கட்டாயம் ஒவ்வொருத்தரும் மறந்து செய்யும். இது டாக்டர் கிட்ட போய் மறந்து செய்யலாம், இது பார்மசியில மறந்து எடுக்கலாம். இந்த பொறாமைக்கு மறந்து செய்யணும். அதுக்கு முதலாவது நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், வாழ்க்கையில பொறாமைண்டா என்ன. அதிகமானவங்களுக்கு இந்த பொறாமைன்னா என்னன்னு தெரியாது. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னதை போல ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியை பார்த்து அவனுக்கு கொடுத்த நியமத்தை பார்த்து கல்பால கொதிக்கிறது மட்டும்தான் பொறாமை என்று யோசிக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, எந்த மனுஷன் கிட்ட இந்த 6 தன்மைகள் ஈக்குதோ விளங்கிக்கோங்க, அவன் கிட்ட பொறாமை ஈக்குதுன்னு சொல்லி விளங்கிக்கோங்க. 6 விஷயங்கள். அதுல ஒன்னாவது சொன்னாங்க என்ன தெரியுமா? அல் ஹஸது ஹுவ தமன்னி ஜவால் நிஅமத்தில் கைர். சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ஒரு நிஅமத்தொண்ட கொடுத்திருக்கிறான். வாழ்க்கையில ஒரு நிஅமத்தொண்ட அவன் வாழ்க்கையில இருக்குது. அது எப்படியான நிஅமத் என்றாலும் பரவாயில்ல, ஒரு நிஅமத்தொண்ட அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த நிஅமத் அவன் கிட்ட இருந்து இல்லாம போகணும் என்று நினைக்கிறோமே, இதுதான் பொறாமையோட முதலாவது அடையாளம். நாங்க எல்லாம் யோசிங்க எந்த கட்டத்தில் ஈக்கிறோம் என்று சொல்லி. இது முதலாவது அடையாளம். ஒரு மனுஷன் கடையோண்டு எடுத்துக்கிறான், இல்லாட்டி நல்ல வியாபாரம் செய்யறான், நல்ல முன்னுக்கு போறான், இது அவன் கிட்டே இல்லாம போகணும். அவன் நடு ரோட்ல நிக்கணும், அவன் பங்களோட்காரன் ஆகணும், இப்படி அவன் கிட்டே அது போகணும் என்று நினைக்கிறது இது. இதுதான் பொறாமையோட முதலாவது கட்டம். 2வது சொன்னாங்க உலமாக்கள், அப்படி நாங்க அதை போகணும் என்று நினைப்போம், அந்த மனுஷன் கிட்ட அந்த நியமத் போகலையா, அந்த நியமத்தை இல்லாமக்க நாங்க முயற்சி செய்வார். சமூகத்துல நடக்குதா இல்லையா? அந்த நியமத்தை அவர்கிட்ட இல்லாமக்கிறதுக்கு பல முயற்சிகளை மேற்கொள்வார். எப்படியாவது அவருடைய அந்தஸ்தை உடைப்பாரு, அவரை பத்தி தேவையில்லாத விஷயங்களை சொல்லுவாரு, அவருடைய மானம் மரியாதையில கை வைப்பாரு. அவர் வியாபாரம் ஒன்று செய்யறாரா, அந்த வியாபார பொருட்களை பத்தி வெளியில தேவையில்லாம சொல்லுவாரு. இப்படி அவர்கிட்ட அந்த நியமத் இல்லாம போவ இவரால் என்ன முயற்சி செய்யலுமோ அதை அவர் வாழ்க்கையில செய்வாரு. இது 2வது கட்டம். 3வது பொறாமையுடைய வகைதான், இது சமூகத்துல நிறைய ஈக்குது. எனக்கு கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்ல, அது அவனுக்கு மட்டும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது. இது பொறாமையில அடுத்த கட்டம். எனக்கு இந்த நியமத் கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்ல, இந்த நியமத் எனக்கு இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல, இந்த கடை எனக்கு கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்ல, அவனுக்கு மட்டும் வாழ்க்கையில கிடைக்க கூடாது, இப்படி நினைக்கிறது இருக்குது. இது பொறாமையிட 3வது கட்டம் உலமாக்கள் சொல்றாங்க. 4வது சொல்றாங்க, அவனுக்கு ஈக்கிறத போல ஒரு மனுஷன் கிட்ட ஒரு நியமத் ஈக்குது, அவன் கிட்ட ஈக்கிறத போல எனக்கும் ஓணும். முன்னுக்கூட்டுக்காரன் ஒரு வாகனம் வேங்கலாம், ஒரு பைக் கொண்டு எடுக்கலாம், ஒரு நல்ல மொபைல் போன் பாவிக்கலாம், அவன் கிட்ட ஈக்கிறத போல எனக்கும் ஓணும், அவன் கிட்ட எது பாவிக்கிறான் அதை போல ஓணும், இப்படி நினைக்கிறதும் பொறாமை. இது பொறாமையோட வெளிப்பாடு. இது 4வது கட்டம். 5வது உலமாக்கள் சொல்றாங்க, அவனுக்கு சந்தோஷம் வந்தா, எந்த மனிதனை பார்த்து நாங்க பொறாமப்படுறோமோ அந்த மனுஷனுக்கு சந்தோஷம் வந்தா எங்களுக்கு கல்புல கவலை வரும். நடக்குதா இல்லையா சமூகத்துல? எங்களுக்கு கவலை வரும் உள்ளத்துல. அவனுக்கு சந்தோஷம் வந்து அது எங்களுக்கு தாங்கலாம், எங்களுக்கு கவலை. எங்களுக்கு ஈக்கிற நியமத்தை கொண்டு இவர் சந்தோஷப்படுறல்ல, அவனுக்கு கிடைச்ச நியமத்தை கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருப்பாரு. அவனுக்கு கிடைச்சிட்டு என்ன இருந்தாலும் கிடைக்க கூடாது, எனக்கு கிடைச்சது ஒரு சைட்ல வைங்க, அவனுக்கு கிடைச்சிக்க கூடாது, இவருடைய கவலை அவனுக்கு கிடைச்சது. 6வது சொல்றாங்க, அந்த மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்துட்டா, கஷ்டம் ஒன்று வந்துட்டா, இவருடைய கல்புல குளிர்காய ஆரம்பிக்கும், இவருக்கு சரியான சந்தோஷம் வந்துடும். அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலையும் மறந்துடுவாரு. ஏன்? அவருடைய வாழ்க்கையில கவலை ஈக்கோ இல்லையோ, அடுத்தவன் கஷ்டப்படுறானே அதை பார்க்க போகல இவர் சரியான சந்தோஷம். இதுவும் பொறாமையில் 6வது கட்டம். அதுதான் குர்ஆன் சொல்லுது, இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன் தஸுஹும் வ இன் துஸிபுகும் முஸீபத்துன் யஃப்ரஹு பிஹா. உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அவன் சந்தோஷப்படுவான், உங்களுக்கு சந்தோஷம் வந்தா அவன் கவலைப்படுவான். எங்களுக்கு சந்தோஷம் வந்து அவனுக்கு கவலை, எங்களுக்கு கஷ்டம் வந்து அவனுக்கு சந்தோஷம்,
குர்ஆன் சொல்லுது. நீங்க அப்படியான மனுஷனுடைய விஷயத்துல கணக்கெடுக்க வேணும். வயின் தஸ்பிரு வதத்தகு, பொறுமையா இருக்கிறீங்களா, தக்வாவை கடைபிடிக்கிறீங்களா, உங்களால அவனோட நினைச்சா ஒன்றுமே செய்யலாம். அவளோட கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே பொறாமையில 6 கட்டங்கள், இந்த 6 விஷயங்கள் வெளியாகினா எங்கட வாழ்க்கையில இந்த பொறாமை என்ற நோய்க்கு நாங்க எல்லாரும் மறந்து செய்யும். அதுதான் இமாம் சமர்கந்தி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில பொறாமைன்னா 5 வகையான முசீபத் அல்லாஹ் கொடுப்பான். அதுல முதலாவது கட்டம் தான் கம்முன் லா யன்கத்திஉ அபதா. மனுஷன் வாழ்க்கையில எந்த மனுஷன் பொறாமப்படுறானோ இன்னொரு மனிதனை பார்த்து, அவன் வாழ்க்கையில தீராத ஒரு கவலை, தீராத ஒரு கவலை. எவ்வளவு வாழ்க்கையில சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் இவனு கல்வால சந்தோஷப்படையில. ஏன்? அடுத்த மனுஷனுக்கு ஒரு நியமத் கிடைச்சிட்டு தீராத ஒரு கவலை, ஒரு யோசனை ஒன்றிக்கும், திட்டமிடல் இல்லாம இருக்கும் வாழ்க்கை. எதை நோக்கி எங்கட வாழ்க்கை போகுதுன்றே தெரியாம இருக்கும். ஏனென்றா வாழ்க்கையில ஏன் கவலை தெரியுமா? அடுத்த மனுஷனை பார்த்து வாழ்க்கையில பொறாம. சில கட்டத்துல பைக் எடுப்போம், வாகனத்துல ஏறி உட்காருவோம், எங்க போறேன்றே தெரியாம வைத்து கொண்டிருப்போம், யார போய்த்து சந்திக்கிறேன்றே தெரியாம இருக்கும். ஏன்? அடுத்த மனுஷன் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டா இப்படிதான் எங்கட வாழ்க்கையில ஒன்றும் இல்லாம ஆக்குவாங்க. சுத்தி கூட்டாளிமா இருப்பாங்க, ஆனா தனியா இருக்கிறதா தான் உணர்வோம். பெருநாளைக்கு யார் டவுட்டுக்கு போறேன்னு தெரியாம விளங்கிக்கோங்க. இதெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயுடைய தாக்கங்கள், இது விளையாட்டல்ல. இதுக்கு நாங்க வாழ்க்கையில மறந்து செய்யணும். 2வது சொன்னாங்க சமர்கந்தி ரஹிமஹுல்லாஹ், முசீபா லா யுஜரு அலைஹா. வாழ்க்கையில ஒரு முசீபத்தை கொடுப்போம், அந்த முசீபத்துக்கு நாங்க எந்த கூலியும் கொடுக்க மாட்டோம். அது என்ன முசீபத்து வந்தா கூலி இல்ல. பொதுவா ஒரு மனுஷனுக்கு சோதனைகள் கொடுத்தா அந்த சோதனைக்கு ஒரு கூலி உண்டு இஸ்லாத்துல. பொதுவா சோதனைக்கு ஒரு கூலி உண்டு. அந்த சோதனையை தாங்கி கொண்டா இஸ்லாத்துல ஒரு கூலியும் நல்லா வச்சுக்கிறான். அதுக்கு ஒரு நன்மை இருக்குது, பாவம் மன்னிக்கப்படும், தரஜாக்கள் உயர்த்தப்படும். ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனையை கொடுத்தா, ஆனா இவண்ட வாழ்க்கையில ஒரு முசீபத்து வரும். அடுத்த மனுஷனை பார்த்து பொறாமப்படுறவனுக்கு வாழ்க்கையில முசீபத்து வரும், ஆனா அந்த முசீபத்துக்கு எந்த கூலியும் கிடைக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால பெரிய இழிவுகளை சமூகத்துல கொடுப்பான். அடுத்த மனுஷனை கேவலப்படுத்த நாடுவாரு, ஆனா இவரு கேவலப்பட்டு நிற்பாரு. அடுத்தவனை பற்றி பேச ஆரம்பிப்பாரு, இவருடைய ஒவ்வொரு குறைகள் எல்லாம் வெளியே கொண்டு வர ஆரம்பிப்பான். அதுதான் ஹதீஸ்ல வருவது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இரவுடைய நேரம் பாவம் செய்யறான், ஒரு இரவுல இல்லாட்டி யாருக்கும் தெரியாம ஒரு பாவம் ஒன்றை செய்யறான்னு வைங்களே, இந்த பாவத்தை செஞ்சிட்டு வந்து யாருக்கும் சொல்லாம இவன் இந்த பாவத்தை நினைச்சு தௌபா செய்யறான், இந்த பாவத்துக்காக வேண்டி அழுகுறானா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அந்த மனுஷன் பாவத்தை பட்டோலையில எழுதவே மாட்டான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறவன் அந்த பாவத்தை. இந்த காலத்துல பாவத்தை சொல்லி பெருமைப்படுறாங்க. நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், நாங்க செய்யாத பாவமா, நாங்க போடாத கூத்தா, இப்படி என்று பெருமையா பேசுறாங்க. பாவம் செஞ்சிட்டீங்களா, உள்ளத்தால கவலைப்படுங்க, யாரோடையும் ஷேர் பண்ண வேணும் பாவத்தை. அந்த பாவம் மன்னிக்கப்படணுமா, அந்த பாவம் பட்டோலையில் எழுதப்படாம ஈக்கணுமா, யாருக்கிட்ட பேச வேணும் பாவத்தை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரிய இழிவு சமூகத்துல வரும். 4வது சொன்னாங்க சுக்துர் ரப், அல்லாஹ்வுடைய வெறுப்பு வரும். 5வது சொன்னாங்க நல்ல அமல்கள் செய்யற பாக்கியம், அந்த பாக்கியமான கதவுகள் மூடப்படும். நல்ல அமல் செய்யறதுக்கு அவன் உள்ளம் இடம் கொடுக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உள்ரங்கமான பாவத்துல பயங்கரமான பாவம் பொறாமை. யாருடைய நியமத்தை பார்த்தும் பொறாமப்படவான், யாருடைய சொத்து செல்வத்தை பார்த்தும் பொறாமப்படவான், அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படவான். ஒரு மனிதன் இந்த காலத்துல முன்னுக்கு வரையலாம், அவனை பத்தி எவ்வளவு தேவை இல்லாத விஷயங்கள், தேவை இல்லாத கமெண்ட்ஸ், எவ்வளவு விஷயங்களை பரப்புறாங்க. ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, இன்னொரு நியமத்தை அல்லாஹ் எடுத்திருப்பான். ஒரு மனிதன் கிட்ட ஈக்கிற நியமத் இன்னொரு மனிதன் கிட்ட ஈக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்க்கு தெரியும் எந்த மனிதனை துனியால எப்படி வைக்கணும் என்று சொல்லி. எல்லா மனிதன் அல்ல எப்படி வைக்கணும். ரோட் தூக்குறவங்க ஈக்கிறாங்களே, இந்த ரோட்டை கிளீன் பண்ணக்கூடிய சிஎம்சி, இந்த ரோட் தூக்குற மனுஷர் எல்லாம் அவங்க விரும்பி ரோட் தூக்க போனவங்களா? அல்லாஹ் வச்சுக்கிறாங்க. பணக்கார மனிதர்கள் ஈக்கிறாங்க, நல்ல வசதி படைத்தவங்க, இவங்க எல்லாம் அவங்களோட வாப்ப பணக்காரன், அப்ப பணக்காரன்,
சில நேரத்துக்கு அவன பரம்பரையில பிச்சை எடுத்து ஈக்கலும் வாழ்க்கையில சொல்லலுமே. எங்கட பரம்பரை ஃபுல்லா ஒரு மனிதனுக்கு எத்தனை பரம்பரை தெரியும்? எங்கட வாப்பட பேர் தெரியும், அப்பட பேர் தெரியும், அவரது வாப்பட பேர், அவரது வாப்பட பேர், அவரது வாப்பட பேர். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பரம்பரை எங்களுக்கு தெரியா, 10 பரம்பரையும் எங்களுக்கு தெரியாது. அந்த பரம்பரையில எங்கட நிலைமை எப்படி என்னும் தெரியா. அதனால யார்ட வளர்ச்சியை பார்த்தும் பொறாமப்படுறதும் இல்ல, எந்த மனுஷன் கீழ் தரத்தை பார்த்தும் நாங்க கேவலமா நினைக்கிறதும் இல்ல. ஏன் அல்லாஹ்க்கு தெரியும். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லியத்தஹித பஅதுஹும் பஅதா, மனுஷனுக்கு மத்தியில ஏற்ற தாழ்வை வச்சிக்கிறது நான் தான். ஏன் தெரியுமா? உலகம் ஒரு சமநிலையில போகணும். கடையில எல்லாம் பொஸ்ஸா இருந்தா வேலை செய்யறவன் யாரு? எல்லாம் வேலை செய்யறவன் இருந்தா முதலாளி யாரு? உலகம் ஒரு சமநிலையா இயங்காது. அதுதான் ஹதீஸ்ல வருவது, சில மனிதர்கள் எல்லாம் பணக்காரனாவே வைப்பான். இது எங்கட துவாலயம் அல்ல, நாங்க நாடினாவும் அல்ல, எங்கட கெட்டித்தனமும் அல்ல பணக்காரன் ஆகிறது. சில மனிதர்கள் பணம் படைச்சவங்களாலே ஈப்பாங்க, மௌத்தாவாங்களும் பணம் படைத்தவங்களால மௌத்தாவாங்க. இதுக்கு காரணம் அது நாங்க இல்ல, அது ஹதீஸ்ல வருவது. ஒரு மனுஷன் அல்ல ஏன் பணக்காரனாவே வச்சு பணக்காரனா மௌத்தாக்குறான் தெரியுமா? இவனுக்கு ஏழ்மையை கொடுத்தா இவன் பாவம் செய்வான், குஃப்ருக்கு போவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா, காதல் ஃபக்ரு யகூனு குஃப்ரன் என்றாங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைய வறுமை வாரதீக்குது, குஃப்ருடைய பக்கம் கொண்டு போகும். கையில சல்லி இல்லாட்டி நகையை எடுத்துக்கொண்டு ஈடு வைக்கிற கடைக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஏன்? பசி, வறுமை. அதனால பாவம், வட்டி அது கண்ணுக்கு முன்னுக்கு விளங்காது. வறுமை வாரதீக்குது, அது குஃப்ருடைய பக்கம் கொண்டு போகும். அப்போ ஒரு மனுஷன் அல்லாஹ் பணக்காரனாவே வைக்கிறான் தெரியுமா? இவனுக்கு நான் பணத்தை இல்லாமாக்கினா இவன் வாழ்க்கையில குஃப்ருக்கு போவான். அதை சுற்றி இவன் பணக்காரனா தான் ஈகும். சில மனிதர்கள் ஏழையாவே தான் நீப்பாங்க, மவுத்து வரைக்கும் அவங்க பணக்காரனா மாற மாட்டாங்க, மவுத்தாவாங்க ஏழையாதான். என்ன காரணம்? இவனுக்கு பணம் கொடுத்தா இவன் பாவம் செய்வான், இவன் ஜகாத்துடைய விஷயம் கவனம் செலுத்த மாட்டான். அதிகமானவங்க அப்படித்தானே ஏழ்மையை காட்டிதான் சம்பாதிக்கிறாங்க இந்த காலத்துல. எனக்கிட்ட இல்ல, எனக்கிட்ட இல்ல, நல்லா உழைக்கிறாரு, ஆனா இல்லப்பா 1% இல்ல, 1% இல்ல. கேட்டா இல்ல 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 இல்லதான். 3 நேரமும் புல்லு தின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அல்லாஹு தாலா சோறு தான் கொடுக்கிறான், ஆனா பேச்சு புல்லு தின்றத போல. இல்ல இல்ல இல்ல. இவங்கள எல்லாம் ஏழையா வைப்பானேன்னு தெரியுமா? இவங்களுக்கு காசு பணத்தை கொடுத்தா இவங்க ஓவர ஆட ஆரம்பிப்பாங்க, இவங்களுக்கு கொடுக்கறல்ல அல்ல. அதே போல சில மக்களை நோயிலேயே அல்லாஹ் வைப்பான். ஏன் நோயிலேயே வைப்பான் தெரியுமா? இவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தா பாவம் செய்வான், இவன் இல்லாத பாவத்தை எல்லாம் சமூகத்துக்கு கொண்டு வருவான். இவனை நோயில தான் வைப்பான், அல்ல நோயிலே மௌத்தாக்குவான். சில மனிதருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், நோய் வராது லேசில, உஜாராவே தான் நீப்பார். ஏனென்றா இவனுக்கு நோயை கொடுத்தேன்டா இவன் குஃப்ர் செய்ய ஆரம்பிச்சிருவான். இவன் அப்படியே இவன் அல்லாஹ்வை மறந்துடுவான், இவன் தேவையில்லாத ஈமான் ஒட்டுடுவான். நோய் வந்தா சிலவனுக்கு தாங்கலாம், அல்லாஹ்வை மறந்துடுவாங்க. அதனால நோயில போட மாட்டான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புக்கு தெரியும் துனியால ஒரு மனிதனை எப்படி வைக்கணும், எப்படி வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் ஒரு மனிதன் பணம் படைத்தவன் ஆகிறதும் ஏழை ஆகிறதும். இது எங்கட ஏற்பாடு அல்ல, இது எங்கட கையில இல்ல. பணம் படைச்சவன் அது டேலண்ட் அல்ல, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்படித்தான் அல்லாஹ் அப்படிதான் வைப்பான் இது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது பாவம் அடுத்த மனுஷன் விஷயத்துல பொறாமப்படவாங்க. பொறாமையை விட்டு போடும். அவனுக்கு என்ன நிஅமத் கிடைச்சாலும் பொறாமை என்ற நோய் வரும் உள்ளத்துக்கு. சில கட்டத்துல அந்த நோயை நாங்க உணர்வோம். ஏன் உள்ளத்துல பொறாமை வருவது உடனடியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல்யதுஉ பில் பரக்கா. அப்படி வந்துட்டா அந்த மனுஷன் பரக்கத்துக்கு துஆ செய்யுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனுஷன் பரக்கத்துக்கு துஆ செய்யுங்க, பாரக்கல்லாஹ் மாஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. பொறாமப்படவாங்க. இது முதலாவது பாவம், பயங்கரமான பாவம். 2வது பாவம் சொன்னாங்க கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் சம்பந்தப்பட்ட பாவத்துல இந்த பாவமும் சமூகத்தில் அதிகமா ஊடுருவிக்குது. குறிப்பாக வீட்டு பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வீட்டு பெண்கள் கிட்ட இந்த பாவம் கூட. ஏனென்றா ஆண்கள் வேலைக்கு போறவங்க, வேலை வட்டியில் ஈக்கிறவங்க, பஜார்ல ஈக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு இந்த பாவத்துக்கு ஒரு சில நேரத்துல அதிகமா பாவம் செஞ்சாலும் பெண்களுக்கு மத்தியில் இந்த பாவம் அதிகமா ஊடுருவிக்குது. அதுதான் கோல் சொல்றது, புறம் பேசுறது. ஒரு வீட்டுல ஈக்கக்கூடிய பிரச்சனை இன்னொரு வீட்டுல போயிட்டு சொல்றது,
இன்னும் ஒரு மனிதனை பத்தி நாங்க தேவையில்லாம பேசி பரப்புறது. இதுல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த குர்ஆன்ல தொழாதவன் நரகவாதி என்று நேரடியா எங்கேயுமே சொல்லல. குர்ஆன் உலமாக்கள் ஈகிறான் கேளுங்க, எங்க சரி சொல்லிக்கா குர்ஆன்ல தொழாதவன் எல்லாம் நரகவாதி என்று சொல்லல. தொழாததுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லப்பட்டீங்க. ஜகாத் கொடுக்காதவன் நரகவாதி என்று சொல்லல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மத்த நோன்பு விட்டவன் நரகவாதி என்று சொல்லல. ஜகாத் கொடுக்காதவன் நரகவாதி என்று சொல்லல. நேரடியா குர்ஆன் பேசல. ஆனா குர்ஆன் அல்லாஹ் சில பாவத்துக்கு நேரடியா பதுவா செய்யறான். அதுல ஒரு பாவம் வயலுள்ளி குள்ளி ஹுமஸத்தில் லுமஸா, கோல் சொல்றவன் புறம் பேசுறவன் இவனுக்கெல்லாம் நாசம் என்று குர்ஆன் சொல்லுது. ஏன் இப்படி நேரடியா பதுவா? ஏனென்றா இது லேசான பாவம் இல்லை. கோல் என்றா என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் ஒரு அமானிதமா ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்றாரு, இல்லாட்டி இன்னும் ஒரு மனிதனை பத்தி ஒரு கோவத்துல ஒரு 2 வார்த்தைகள் சொல்றாரு. ஒரு மனுஷனோட கோவம், அவர் இவர்கிட்ட சொல்றாரு, பாருங்களேன் அவன் அப்படி செஞ்சிட்டான். இவர் கேட்டுக்கொண்டு ஈகிறாரு. இவர் கேட்டுட்டு இவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே போயிட்டு மனப்பாடமா அங்க செல்லுவார். பாருங்களேன் உங்களைய பத்தி எப்படி சொல்றான். ஏன் 2 பேருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். இந்த 2 பேரும் ஒத்துமையாயினா எங்களுக்கு வாழ்க்கையில டேஞ்சர். 2 பேரும் ஒத்துமையாகி கொடப்படாது. இப்படி சொல்றதுதான் கோல். ஒத்துமையா உடைக்கிறது சமூகத்துல. லேசான பாவம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் சொர்க்கத்தின் பக்கம் போக மாட்டான், சொர்க்கத்துல நுழைய மாட்டான். எங்கட வாழ்க்கையில கோல் என்ன? எங்கட இலக்கு என்ன? வாழ்க்கையில சொர்க்கத்துக்கு போகணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்னாங்க, இவன் என்ற வாழ்க்கையில சொர்க்கம் போக மாட்டான். பெரிய பெரிய அமல்களை செய்து சொர்க்கத்தை எதிர்பார்க்க வேணும். ஹஜ்ஜி செஞ்சுட்டு உம்ரா செஞ்சுட்டு 5 நேரம் தொழுதுட்டு குர்ஆன் ஓதிட்டு நாங்க இந்த பாவத்தையும் செஞ்சு கொண்டு சொர்க்கம் போகலாம். இது பயங்கரமான பாவம். இந்த பாவத்தை வாழ்க்கையில முதலாவது விடணும். ஒரு வீட்டுல கல்யாணம் பேசலாம், அந்த பொண்ணை பத்தி தேவையில்லாதமாய் செல்றேன், அந்த வீட்டை பத்தி தேவையில்லாதமாய் செல்றேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு விற்கலாம், அந்த வீடு எடுக்கவானம். அந்த வீட்டுல ஜின்னிக்குது, அந்த வீட்டுல பேபிசா செய்யுது, ஊசலாட்டங்கள் இருக்குது, என்னமோ கண்ணால கண்ட மாதிரி பேசுது. சும்மா காதால ஒன்று நேரில் போய் பார்க்கணும். ஊசலாட்டம் ஒன்று இருக்குதா, ஜின்னொண்டு ஓடுதா வருவதா, பேபிசா செய்யுதா. ஒரு வாகனம் விற்கலாம், அவன் வாகனமா போ ஒன்றும் தெரியும். ஆனா சும்மா செல்றது, இவன் விஷயங்களை சொல்றது. ஏன்? இவனுக்கு ஒரு நலவு நடக்கப்படாது. இவன் எல்லா குறையும் பேசி சொல்லணும். இது சமூகத்துல பயங்கரமான நோய். இது பொறாமையால வார ஒரு வகையான நோய். அதுதான் முதலாவது நான் பேசினேன், பொறாமையை பத்தி. இந்த பொறாமையால தான் இந்த நோய்கள் எல்லாம் பெரியும். ஒரு காணியை விற்கலா, ஒரு பூமியை விற்கலா, ஒரு ஊட்ட விற்கலா, ஒரு வாகனத்தை விற்கலா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நீங்க நோம்பாளி, நீங்க ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறீங்க, நீங்க தொழுகையாளி, நீங்க குர்ஆன் ஓதுறவங்க, நீங்க உம்ராக்கு பேசிக்கிறீங்க. இந்த அமல்களை வச்சு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை தேடவாங்க. அல்லாஹ்க்கு விருப்பம் என்ன தெரியுமா? அமல்கள் செஞ்சு அல்லாஹ்வை நெருங்குறதை விட பாவத்தை விட்டு அல்லாஹ்வை நெருங்குவது. இதுதான் அல்லாஹ்க்கு விருப்பம். அதுல ஒரு வகையான பாவம் தான் கோல். அடுத்த கட்டம் புறம் பேசுறது, அடுத்த மனுஷன் இறைச்ச தின்றது. இந்த புறம் பேசுறதும் பயங்கரமான ஒரு பாவம். கோலுக்கு அடுத்தபடியா பயங்கரமான பாவம். புறம் என்ற என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் கிட்ட ஈக்கக்கூடிய ஒரு குறைய அவன் இல்லாத நேரத்துல இன்னும் ஒரு மனுஷன் கிட்ட பேசுறது, அதை வெளிப்படுத்துறது. நீங்க வெளியாக்குற அந்த விஷயத்தை அந்த சம்பந்தப்பட்ட மனிதன் வெறுக்கிறாரா, அதுதான் புறம். எனக்கு செய்கிற ஒரு குறை இன்னொருத்தங்கிட்ட சொல்லி கேவலப்படுத்திடவாங்க, இதுதான் புறம். வாழ்க்கையில் இது சமூகத்துல சர்வ சாதாரணமா நடக்குதா இல்லையா? எத்தனை பேரை பத்தி பேசுறோம் வாழ்க்கையில. இதுல சொர்க்கத்தையும் ஆதரவு வைக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லா விளங்கி கொள்ளும் ஒரு விஷயத்த. ஒரு மனிதன் களவெடுத்துட்டான் என்று வைங்க, களவெடுத்துட்டான். இந்த மனுஷன் களவெடுத்த விஷயம் யாருக்கும் தெரியா. ஊர்ல அவன் திருதிட்டான், அவன் வாழ்க்கையில தௌபா செஞ்சிட்டான், அவனோட வாழ்க்கை மாறிட்டு. ஆனாலும் இவனுடைய களவை பத்தி இவனை கேவலப்படுத்துற நோக்கத்துல, இவனை சமூகத்துல இழிவாக்குற நோக்கத்துல எந்த மனிதன் இன்னும் ஒரு மனிதன் கிட்ட பேசி இவன் குறை நிறைகளை பேசுவானோ, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த குறைய நீ கேவலப்படுத்தினாய் அந்த மனுஷன், அந்த பாவத்தை அல்லாஹ் உன்னோட வீட்டுக்குள்ள கொண்டு வராம மௌத்தாக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இது விளையாட்டல்ல, இது
ஒவ்வொரு பாவத்துடைய பக்க விளைவு பயங்கரம். இது விளையாட்டல்ல, பாவத்துடைய சைடு எஃபெக்ட் இது பயங்கரம். ஜினா என்ற பாவத்துல சைடு எஃபெக்ட் பயங்கரம். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பக்க விளைவு இருக்குது. விபச்சாரத்துல பக்க விளைவு என்ன? ஒரு மனிதன் ஜினா செய்யறான் என்றா, விபச்சாரம் செய்யறான் என்றா, இத பக்க விளைவு என்ன தெரியுமா? இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கப்படுத்துறாங்க, இன்ன ஜினா தைனு, ஜினா என்றது விபச்சாரம் என்றது ஒரு கடன் என்றா. அது என்ன கடன்? சொன்னா இந்த கடன் அல்லாஹ் எப்படி தீர்ப்பான் தெரியுமா? விபச்சாரம் என்றது ஒரு கடன். இந்த கடன் நிச்சயமாக அந்த மனுஷன் கிட்டே எடுக்கப்படும். எப்படி அல்லாஹ் தீர்ப்பான் தெரியுமா? எந்த மனிதன் விபச்சாரம் செஞ்சானோ அந்த மனுஷன் வீட்டு பொம்பளைய கொண்டுதான் அந்த கடன் தீர்க்கப்படும். இது சும்மா விளையாட்டல். ஒவ்வொரு பாவத்துடைய சைடு எஃபெக்ட் பயங்கரம். அதனால ஜினா செய்ய விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் உண்மையா தௌபா செஞ்சு பாவத்துக்கு வைத்திடவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பாவத்துடைய பக்க விளைவு பயங்கரம். அத போலதான் புறமும் இதனுடைய பக்க விளைவிக்க ரொம்ப பயங்கரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டியில் ஆக பெரிய வட்டி என்ன தெரியுமா? பேங்குக்கு போயிட்டு ஒபிஷியலா வட்டி எடுக்க தேவையில்ல. இன்னமின் அர்பர் ரிபா, வட்டியில் ஆக பெரிய வட்டி அல் இஸ்திசாலத ஃபீ இர்தில் முஸ்லிம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் மானத்தோட விளையாடுறது இது, இதுதான் வட்டியில் ஆக பெரிய வட்டி என்றாங்க. சும்மா லேசல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், லேசான பாவங்கள் அல்ல இஸ்லாத்துல. அதுதான் குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜித்தனிபு கஸீரம் மினல்-வன். அதிகமா ஒரு மனுஷனை பத்தி தேவையில்லாம யோசிக்கவான், மிச்சம் மேலன வைக்கவான். அப்படியா இப்படியா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. அதிகமான என்ன பஅதல் இஸ்ம், சில எண்ணங்கள் சில யோசனை இருக்குதே, இந்த எண்ணங்களும் பாவம் என்றான் அல்லாஹ் குர்ஆன். வலா தஜஸ்ஸஸு, ஒரு மனுஷனை பத்தி துருவி துருவி ஆராயவானம், தேடவானம். இவன் என்ன செஞ்சான் ஒரு காலத்துல, அப்படி செஞ்சான், எங்க செஞ்சான், எல்லா டீட்டெயில் இதெல்லாம் எடுக்கவானம், இது தேவையில்ல. வலா தஜஸ்ஸஸு, தேடவானம். நாங்க எப்ப அடுத்தவண்ட குறைய துருவோமோ அல்லாஹ் எங்கட ஒவ்வொரு குறையா வெளியாக்க ஆரம்பிப்பான். ஒவ்வொன்றா வெளியாக ஆரம்பிக்கும் எங்கட குறைகள். அதனால இதெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் எந்த மனிதன் இன்னும் ஒரு மனிதன் குறைய பேசுறானோ அவன் ஜனாதா கியாமத்துல கொண்டு வந்து வைக்கப்படும். அவன் குறையதான் பேசுகிறார், கொண்டு வந்து வைக்கப்பட்டு முழு உலகத்துல முன்னுக்கு அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனுஷன் ஜனாதாவை தின்னுங்கண்டுவான். எவ்வளவு பெரிய கேவலம்! ஒரு பணத்தை தின்னேலுமா, எங்களுக்கு செத்த மாமிசத்தங்களை தின்னேலுமா? கியாமத்துல அல்லாஹ் தின்ன வைப்பான். அதுதான் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவனோட காலத்துல ஒரு மனுஷன் நீந்தார், எப்ப பார்த்தாலும் இமாம் ஹசன் பஸ்ரியை குறை சொல்லிக்கொண்டே இருப்பான், குறை சொல்லிக்கொண்டே இருப்பான். அவங்கள பத்தி தேவையில்லாத மாதிரி பேசுவாங்க, தேவையில்லாத மாதிரி சொல்லுவாங்க. சொல்லி சொல்லி இவர் அப்படி, இந்த மௌலவி இப்படி, இந்த ஆலிம் இப்படி சொல்லி 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 இருப்பாங்க. ஒரு மனிதன் வந்து சொன்னார் இமாம் ஹசன் பஸ்ரி கிட்ட, இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஏசி கொண்டுதான் நீங்கிறாரு, கொஞ்சம் என்ன விசாரிங்க, இப்படி பேசவானம் என்று சொல்லுங்க. இமாம் ஹசன் பஸ்ரி என்ன தெரியுமா செஞ்சாங்க? உடனடியாக என்ன தெரியுமா, பெரிய பழத்தூர் மரவே ஒன்று எடுத்தான், எல்லா பழத்தூர் எல்லாம் வச்சு அந்த மனுஷன் யார் பேசுறாரோ இவரை பத்தி பேசுறாரோ அவரோட வீட்டுக்கு அனுப்பி வச்சான். சரிண்ணா, சந்தோஷமா சாப்பிடுங்க. கேட்டாங்க, நீங்க ஏன் எனக்கு மரம் அனுப்புறீங்க, ஏன் சாப்பாடு பழத்தட்டு அனுப்புறீங்க? இல்ல, எனக்கு கேள்விப்பட்டுச்சு உங்களோட தஹஜ்ஜுத், உங்களோட சுபா, உங்களோட துஹர், உங்களோட எல்லா அமலையும் நீங்க எனக்கு வாழ்க்கையில தந்து கொண்டே இருக்கிறீங்களாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அமலும் எனக்கு நீங்க தந்து கொண்டே இருக்கிறீங்களாம். சும்மா உங்களோட அமலையெல்லாம் நான் வாழ்க்கையில் எடுக்கலாது. அதுதான் பழத்தூர் தட்டொண்டு தந்தேன், நீங்க அமலை தாரமாய் தாங்க, நானும் பழத்தூர் தட்டொண்டு தாரேன். பேசுற மாதிரி பேசுங்க. அதுதான் இமாம் அபூ ஹனீஃபா சொல்லுவாங்க, வாழ்க்கையில நான் எந்த குறை பேசுறதா இருந்தா என் உம்மா வாப்பட குறை மட்டும்தான் பேசுவேன். கேட்டாங்க ஏன்? சொன்னாங்க, ஏன் நன்மை உம்மா வாப்பாக்கு சரி போகட்டும், சரி, வேற யாரோட குறையும் நான் பேசுறல வாழ்க்கையில், வேற யார பத்தியும் நான் துருவி துருவி ஆராயிரல, வேற மனுஷன் எந்த விதமான தேவையும் எனக்கு, எந்த விதமான விஷயமும் எனக்கு வாழ்க்கையில தேவையில்லை. இதுதான் அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள், புத்திஜீவிகளுடைய தன்மைகள். இந்த காலத்துல அது இல்லாம போயிடுச்சு. இந்த காலத்துல அமல் செய்யறாங்க தான், அந்த அமலை எப்படி பாதுகாக்கணும் என்று தெரியா, எப்படி அந்த அமலை கடைசி மட்டும் கொண்டு போகணும் என்று தெரியா. இந்த மாதிரி உள்ளம் சம்பந்தப்பட்ட பல பாவங்கள் இருக்குது. பொய் சொல்றது, அவதூறு சொல்றது, இப்படி பல பாவங்கள் அல்லாஹு தாலா குர்ஆன்ல நேரடியாக பதுவா செஞ்ச பல பாவங்கள் இருக்குது. அதனால வாழ்க்கையில் எப்படி அமல் செய்யறோமோ,
எப்படி வாழ்க்கையில நன்மைகளை சேர்க்கிறோமோ எங்கட கபருக்கு, அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? செய்த அமல்களை வாழ்க்கையில பாதுகாக்கணுமா? நாங்க எதோ மூடுறோமோ இல்லையோ, வாய்களை மூடிக்கொண்டு இருந்தோமா, வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு அமல்களும் மௌத்து வரைக்கும் பாதுகாக்கப்படும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.